திருநெல்வேலி மாவட்டம் தாழையூத்து கிராமத்தை சேர்ந்த நெல்லைபேர் மரைக்காயர் குவைத்தில் சுமார் 20 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். நான் நெல்லை பீர்மரைக்காயர் குவைத்திலிருந்து கார்பைட் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்த தந்தை நாகூர் அவர்களின் சமூக பணி கருத்துருவாக்கம் அவருக்கு சமூக நீதியின் முக்கியத்துவத்தை அறிமுகப்படுத்தியது. பள்ளி கல்விக்கு பிறகு தொழில் ஆர்வம் காரணமாக மும்பை சென்ற மரைக்காயர் அதன் பின் நண்பர்களின் உதவியுடன் குவைத்தில் தடம் பதித்தார். சுமார் 20 ஆண்டு கால பணி வாழ்க்கையின் மத்தியில் பல்வேறு தமிழ் ஊடகங்களுக்காக குவைத் செய்தியாளராக செயல்பட்ட பெருமைக்குரியவர். திராவிட அரசின் மக்கள் நல திட்டங்களால் பயன்பெற்றவர். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா தந்தை பெரியாரின் சிந்தனையால் ஈர்க்கப்பட்டேன். குவைத்தில் செயல்படும் தந்தை பெரியார் நூலகத்துடன் இணக்கமாக பயணித்து குவைத்தில் திராவிட கருத்துக்களை இலக்கியங்களை மக்களிடம் கொண்டு செல்லும் மரைக்காயர் தனது சொந்த கிராமத்தில் பல்வேறு மக்கள் நல சேவைகளில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக பொது கழிப்பிட வசதி ஏற்படுத்தி கொடுத்தல், மரம் நடுதல், குடிநீர் வசதி ஏற்படுத்துதல், அரசு பள்ளி மாணவர்களின் படிப்புக்கு உதவுதல், இரத்த தானம் செய்தல் என தனது நண்பர்களுடன் கரம் கோர்த்து செய்து வரும் பணிகள் தவித்தோர்க்கு உதவியாக இருந்து வருகின்றன. முத்தமிழறிஞர் கலைஞரையும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் திராவிட சமூகத்தின் விடிவெள்ளி என குறிப்பிடும் மரைக்காயர் குவைத்தில் இறந்தவர் உடல்களை மீட்டு தாயகம் அனுப்பி வைப்பது, தவறுதலாக சிக்கிக்கொண்ட பெண்களை மீட்டு தூதரக உதவியுடன் தாயகம் அனுப்புதல், குவைத் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு சட்ட ரீதியில் ஆலோசனைகள் வழங்கி அவர்களுக்கு நீதி பெற்றுத் தருவது உள்ளிட்ட பணிகளில் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வருகிறார். வாய்ப்புள்ள களங்களில் எல்லாம் தன் சமூக பணியால் மிளிர்ந்து வரும் நெல்லை மரைக்காயர் திராவிட அற்புத விளக்கு. திராவிடத்தால் நான்